ஹாய் வீவர்ஸ், எமது சோலார் சிஸ்டத்தில் விந்தையான கிரகமான யுரேனஸ் குறித்து மீள ஆய்வு செய்ய வேண்டும், ரீதிங்க் பண்ண வேண்டும் என்று நாசா அண்மையில் கூறுகிறது. இதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போம். யுரேனஸ் குறித்து ஒரே ஒரு ஒரு விண்கலம்தான் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அதுதான் 1986 யுரேனஸினை அண்மித்த வொயேஜர் 2 விண்கலம். இந்த விண்கலம் அனுப்பிய புகைப்படங்களை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் யுரேனஸ் கிரகமும் யுரேனஸினை சுற்றி வலம் வரும் அதன் துணைக்கோள்களான நிலாக்களும் டல்லான கிரகங்களாகவும் துணைக்கோள்களாகவும் உள்ளன. அங்கு அவை மிகவும் குளிரான பிரதேசங்களாக இருப்பதால் அங்கு எந்த ஒரு ஆய்வு மேற்கொள்வதிலும் பயன் இல்லை, எந்த ஒரு உயிர் வாழ்க்கையும் நிகழவே முடியாது என்று கருதினர். சூரிய மண்டலத்தில் உள்ள செவ்வாய் கிரகம் மற்றும் வியாழன் கிரகத்தின் துணைக்கோள்கள் சனி கிரகத்தின் துணைக்கோள்களை ஆராய்வது மாதிரி யுரேனஸ் கிரகத்தின் மீது விஞ்ஞானிகள் அக்கறை செலுத்தவில்லை. ஆனால் இதனை ரீதிங்க் பண்ண வேண்டும், மீண்டும் யுரேனஸ் கிரகம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நாசா ஒரு புதிய கருத்தினை முன்வைத்துள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால், அந்த வொயேஜர் 2 விண்கலம் 1986 ஆண்டு சரியாக அது யுரேனஸினை அண்மித்து ஆய்வுகளை ஒரு 6 மணித்தியாலங்கள் வரை மேற்கொண்டது. அந்த 6 மணித்தியாலங்களில் அதே நேரத்தில் தான் சூரியனில் இருந்து வெளிக்கிளம்பிய சோலார் மேக்சிமம் எனப்படும் சூரிய புயல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சூரிய புயலினால் சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் பாதிக்கப்படும் என்பதை நாம் அறிவோம். எனவே யுரேனஸினை சூழ்ந்துள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனப்படும் அந்த காந்த புலமும் மற்றும் யுரேனஸினை சூழ்ந்துள்ள அந்த வளிமண்டலமும் இந்த சோலார் மேக்சிமம் எனப்படும் சூரிய புயலினால் பாதிக்கப்பட்டிருந்தன. அப்பொழுதுதான் வொயேஜர் விண்கலம் யுரேனஸினை அண்மித்து ஆய்வுகளை மேற்கொண்டு புகைப்படங்களை எடுத்தது. எனவே இந்த சோலார் மேக்சிமம் எனப்படும் சூரிய புயலினால் பாதிக்கப்பட்ட அந்த யுரேனஸினை தான் வொயேஜர் விண்கலம் புகைப்படம் எடுத்தது. அது டல்லாகத்தான் தோன்றியது. அது டல்லான கிரகமாக, எந்த ஒரு சாதாரணமான ஃபீச்சர் இணையும் வெளிக்காட்டாத கிரகமாக தோன்றியதற்கு இதுதான் காரணம் என்று 40 ஆண்டுகள் கழித்து, அதாவது சுமார் 38 ஆண்டுகள் கழித்து விஞ்ஞானிகள் இந்த 2024 ஆண்டில் கூறுகின்றனர். எனவே யுரேனஸ் குறித்து மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும். கட்டாயமாக அவர்கள் அந்த வொயேஜர் 2 அனுப்பியுள்ள அந்த புகைப்படங்களை ஆராய்ந்த பிறகு கட்டாயமாக அங்கு மிகப்பெரிய கடல்கள் யுரேனஸிலும் யுரேனஸின் துணைக்கோள்களிலும் மிகப்பெரிய கடல்கள் சமுத்திரங்கள் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அதனை அந்த காந்தப்புலத்தினை ஊடுருவி அதனை அந்த வொயேஜர் 2 விண்கலத்தினால் ஆராய முடியாமல் போய்விட்டது. என்றாலும் அதற்கான ஆதாரங்கள் அந்த படங்களை உன்னிப்பாக ஆராய்ந்த போது கிடைத்துள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனவே யுரேனஸில் மிகப்பெரிய சமுத்திரங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அது மாதிரியே மிரேண்டா எனப்படும் மிக முக்கியமான யுரேனஸினை சுற்றி வரும் ஒரு துணைக்கோளிலும் மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் போன்ற உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன போன்ற கருத்துக்கள் இப்பொழுது விஞ்ஞானிகள் மத்தியில் நிகழ்கின்றது. இதனால் 2045 அளவில் யுரேனஸினை ஆராய்வதற்கான ஒரு திட்டத்தினை நாசா இப்பொழுது தீட்டியுள்ளது. இன்னும் 10 ஆண்டுகளில், அதாவது 2035 ஆண்டில் யுரேனஸினை நோக்கி யுரேனஸினை ஆராய்வதற்காக ஒரு விண்கலம் நாசாவினால் அனுப்பப்பட உள்ளது. அது 2045 யுரேனஸினை அடைந்து மிக முக்கியமான பல சயின்டிஃபிக் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. அப்பொழுது நிச்சயமாக இந்த யுரேனஸ் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் சீக்ரெட்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யுரேனஸில் கடல்கள் இருந்தால் அந்த கடல்களில் எமது பூமியில் இருப்பது மாதிரி மீன்களும் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களும் இப்பொழுது நீந்தி கொண்டிருக்கலாம் என்ற கற்பனையில் விஞ்ஞானிகள் உள்ளனர். அது மாதிரிதான் மிரேண்டா போன்ற
யுரேனஸினை சுற்றி வரும் துணைக்கோள்களிலும் இவ்வாறான உயிர் வாழ்க்கை நிகழலாம். ஏனென்றால் இந்த யுரேனஸ் கிரகம் எமது சூரிய மண்டலத்தில் உள்ள ஏனைய கிரகங்களை விட வித்தியாசமாக 90 டிகிரி அளவில் சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது அங்க பிரதட்சணம் செய்வது மாதிரி அது உருண்டு கொண்டே சூரியனை சுற்றி வருகிறது. இதற்கு காரணம் அங்கு ஏதோ ஒரு உயிர் வாழ்க்கையோ ஒரு கடலோ இருப்பதுதான் என்றும் கருதலாம். எனவே ஆகவே இதுவரை இந்த சுமார் 38 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் இந்த யுரேனஸ் குறித்து ஒரு டல்லான கிரகம் என்று குறித்து அந்த கருத்தை இப்பொழுது விஞ்ஞானிகள் மாற்றி கொண்டுள்ளனர். யுரேனஸ் ஏனைய கிரகங்களை விட மிகவும் ஆக்டிவான அது உயிர் வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு கிரகமாக யுரேனஸ் இருக்கலாம் அல்லது யுரேனஸின் துணைக்கோள்கள் இருக்கலாம் என்ற கருத்து விஞ்ஞானிகள் மத்தியில் நிகழ்கிறது. இது குறித்த தெளிவு 2045ஆம் ஆண்டு நாசாவின் விண்கலம் யுரேனஸினை சென்றடைந்தவுடன் எமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் யுரேனஸ் குறித்த புதிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம். கடைசியாக ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியும் யுரேனஸ் குறித்து அதிகமான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த நாசா விஞ்ஞானிகளின் கூற்றினை நிரூபித்துள்ளது. தொடர்ந்தும் எம்முடன் இது மாதிரியான சுவாரஸ்யமான வானவியல் தொடர்பான வீடியோக்களுக்காக இணைந்திருங்கள்.